ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம எப்படி வி அடிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இது சின்ன ட்ரெஸ்ஸுங்கிறதுனால ஒரு 3 வி அடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து முதல் வி வந்து மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். செகண்டு சென்டரில், அப்போ 3வது வி வந்து அந்த லாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி அடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இப்போ லாஸ்ட்டு வந்து பட்டன் பட்டியும் வி பட்டியும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு கீழே ஸ்கர்ட்டு ஒன்று ரெடி பண்ணணும். இப்போ ஊசியை குத்தி இப்படி நிப்பாட்டி தான் நம்ம வந்து வி அடிக்கணும். அப்படின்னா தான் அந்த வி வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி அடிக்கணும்ப்பா. இப்போ வந்து இப்போ 2 சைடையும், அதாவது பட்டன் பட்டியையும் வி பட்டியும் எடுத்து வச்சு, இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே பாடி ஜாயின் பண்ணியிருக்கோமா, இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் அடிஷ்னலாக 2 தையல் போட்டுக்கிடணும். ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு தையல் தான் போட்டிருந்தது, அதனால் கூட ஒரு தையல். இப்போ வந்து வியோட இப்போ அடித்த பக்கத்துக்கு மேலே அந்த பட்டன் பட்டி பகுதியை தூக்கி மேலே வைக்கணும். அடித்து ஒரு மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிடணும். அப்படின்னா தான் அது வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு என்ன அளவு இருக்குங்கிறத அளக்க முடியும். இப்போ இந்த இடுப்பு சுற்றளவு என்ன இருக்குதுன்னு அளப்போம் வாங்க. இந்த ட்ரெஸ்ஸை நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இடுப்பு சுற்றளவு ஒன் சைடு அளக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் சைடு அளத்துட்டு அதை வந்து டபுளாக கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அது ஒரு 15 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அது 13 இன்ச்சு இருக்குது. இப்போ 2 சைடும் 13 13 26. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து இப்போ 13 இன்ச்சு இருக்குன்னா 26 இன்ட்டு அதை 3ஆக டிவைட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்கர்ட்டுனாலும் சரி, இது இப்போ பெட்டிகோட்னாலும் சரி, அல்லது இந்த ஃப்ராக் மாடல்னாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே கால்குலேஷன் இதுதான். நம்ம இடுப்பு சுற்றளவு ஒரு 30 இருந்ததுன்னா நம்ம வந்து 90 எடுக்கணும்ப்பா. இதுதான் இதோட கால்குலேஷன். எல்லாத்துக்குமே இதுதான் கால்குலேஷன். இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்கோன்னா, இது வந்து 20, இப்போ 26 இருந்தது, 22 எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 சைடையும் முதல்ல நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கணும். சிலும்பல் தெரியும், சிலும்பல் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி 2 சைடையும் மட்டும் ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுட்டு மறுபடியும் வந்து கீழே ஃபுல்லாக ஒரு மடிப்பு மடித்து அடிக்கணும். பாவாடைக்கு உள்ள பகுதியை 2 சைடையும் மடித்து அடிச்சுட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். இது வந்து நம்ம வந்து கரைப்பகுதியாக இருக்கிறதுனால ஒரு மடிப்பு மடித்தா போதும். இதே இது கரைப்பகுதி இல்லாமல் அவங்க வெட்டின பகுதியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 2 மடிப்பு மடிக்கணும். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் துணி விட்டுக்கணும். நாங்கள் வந்து இப்போ ஒரு 10 இன்ச்சு விட்டு 11 இன்ச்சு எடுத்துருக்கேன் நான். ஏன்னா மேல் பாடி வந்து ஒரு பாவாடை வந்து ஒரு 10 இன்ச்சு போதும், கீழே 1 இன்ச்சு மடித்து அடிக்கணும் 11 இன்ச்சு. இப்போது வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இது எப்படி ஃப்ரில் வச்சு ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணலாங்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.